ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷாஸ் கலையரசி. இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி ஷார்ட்கட்டில் போடலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும், பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஏ வந்து இத்தனை நாள்னு கொடுத்துருக்காங்க, பின்றது இத்தனை நாள்னு கொடுத்துருக்காங்க. அவ்விருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? அதான் வந்து கொஸ்டினாக கேட்குறாங்க. இந்த டைப்பில் கொஸ்டின்ஸ் கேட்டால் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க 2 நம்பரையும் பெருக்கி மேலே போடணும். அவ்விருவரும் சேர்ந்துன்னு கேட்டிருக்கனால அந்த 2 நம்பரையும் கூட்டி கீழே போடணும். டிவைடில் போடணும். எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இப்போ கொடுத்துருக்க நம்பர் என்ன அப்படின்னா 20, 20யும் 30யும் பெருக்கி மேலே போடணும். கீழே 20யும் 30யும் கூட்டி போடணும். அவ்விருவரும் சேர்ந்துன்னு கேட்டனால 2த்தையும் சேர்த்துக்கணும்னு அர்த்தம். அப்போது ஆட் பண்ணிக்கணும். 20யும் 30யும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது பெருக்கல்ல இல்லை வகுத்தல்ல நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. அதை பெருக்கி போட வேணாம். பெருக்குனா பெரிய நம்பர்ஸாக கிடைக்கும். அப்புறம் அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. 20 × 30 அப்படியே வச்சுக்கலாம். கீழே 20யும் 30யும் ஆட் பண்ணி போட்டால் 50. 20 30 ஆட் பண்ணால் 50. இப்போ 30ல் மேலே இருக்கிற 0வும் கீழே இருக்கு 50ல் 0வும் கேன்சல் ஆகிடும். இப்போ 20ல் எத்தனை 5 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 1 5 5 4 5 20. இப்போ மேலே என்னென்ன நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 4 தான் இருக்குது. அப்போ 3 4 பெருக்கிட்டு இருக்கு. 3 முன்னாங்க 12 இல்லை 4 3 12. அப்போ 12 டேஸ் தான் இதற்கான ஆன்சர். இது மாதிரி தனியாக ஏ தனியாக பி தனியாக நாட்கள் கொடுத்து அவ்விருவரும் சேர்ந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இது மாதிரி சம்ஸ் வேறு எப்படி கேட்கலாம் இந்த சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கொடுத்துருவாங்க, பி வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவ்விருவரும் சேர்ந்த நாட்கள் வந்து சேர்ந்து செய்யும் நாட்கள் வந்து கொடுப்பாங்க. இப்போ பி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லை பி கொடுத்துருவாங்க, ஏ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அது மாதிரியும் சம்ஸ் கேட்கலாம். அது மாதிரி கேட்டால் நீங்கள் ஆப்ஷன்லேருந்து சம்ஸ்க்கு போகணும். ஆப்ஷன் வந்து இப்போ ஏ கேட்டிருக்காங்க, உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆப்ஷனில் இருக்கிறத ஏன்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த அவ்விருவரும் சேர்ந்த நாட்கள் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி அந்த ஆன்சர் கொண்டு வரணும். கொஸ்டினில் என்ன இருக்கோ அவ்விருவரும் சேர்ந்த நாட்கள் சேர்ந்து செய்யும் நாட்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து கொண்டுட்டு வரணும் ஆன்சரை. வாங்க அடுத்த சம் பார்த்தா உங்களுக்கு புரியும். வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள். நான் இப்போ சொன்ன மாதிரி தான் கேட்டிருக்காங்க இந்த சம்மில். ஒரு வேலையை செய்ய ஏக்கு பியை விட 6 நாட்கள் குறைவாக தேவைப்படுகிறது. இருவரும் சேர்ந்து செய்தால் அதை 4 நாட்களில் முடிக்க இயலும் எனில் பி தனியே அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிக்க இயலும்? இந்த கொஸ்டின் எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் டெட் பேப்பர் 2ல் 2019 கேட்ட கொஸ்டின்ஸ் இது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பி நம்மளுக்கு தெரியாது. பி தான் கண்டுபிடிக்கணும். அவ்விருவரும் சேர்ந்து செய்யும் நாட்கள் வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஏ எப்படி இருக்குன்னா, பியை விட 6 நாட்கள் குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது பி. அப்போ ஆப்ஷன்லேருந்து கொஸ்டினுக்கு போகணும். இப்போ ஆப்ஷன் வந்து 12 ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். 12 வந்து பின்னு எடுத்துக்கிறேன். நம்ம அந்த ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணி போட்டோன்னா அவ்விருவரும் சேர்ந்த நாட்கள் எத்தனை 4 இல்லையா, அந்த 4 தான் ஆன்சராக நம்மளுக்கு வரணும். இந்த நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர்ஸ் எடுத்து நம்ம அந்த ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்திருக்கேன், 12 எடுத்திருக்கேன். பி = 12ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏ எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பியை விட 6 நாட்கள் குறைவாக தேவைப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பின்னாது 12, அதுலேருந்து 6 நாட்களை மைனஸ் பண்ணால் 6, அதான் வந்து ஏ. ஓகேங்களா? இப்போ ஏ 6, பி வந்து 12ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதை வச்சு அந்த ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணணும். என்ன செய்யணும், கொடுத்துருக்க 2 நம்பரை மேலே பெருக்கி போடணும், கீழே கூட்டி போடணும். இப்போ மேலே என்னத்துக்கு கூட்டி போடுறது, மேலே பெருக்கி போடுறது, சாரி. மேலே 6யும் 12யும் பெருக்கி போடணும், கீழே 6யும் 12யும் கூட்டி போடணும். ஓகேங்களா? அதை தான் நான் கீழே இங்கே போட்டிருக்கேன். இப்போ மேலே இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. 6 × 12. இப்போ கீழே இருக்கிறது 12 6 கூட்டினா 18. இப்போ மேலே 6ஆல் அடிக்கலாம் 18. 1 6 6, 3 6 18. மேலே 12 இருக்குது, கீழே 3 இருக்குது. 12 3ஆல் அடித்தா 4 3 12. இப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு, பி. அவ்விருவரும் சேர்ந்து செய்யும் நாட்கள் 4 நாட்கள். இந்த கொஸ்டினில் என்ன 4 இருக்கா, அந்த ஆன்சர் கிடச்சிச்சிங்களா? அவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் போடணும். இது மாதிரி மற்ற ஆப்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணி 4 வருதா ஆன்சர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. 4 வராது மற்ற ஆப்ஷனுக்கு, 12 மட்டும்தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன்.
தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.